மார்ச் 22ஆம் தேதி அதாவது வருகின்ற சனிக்கிழமை மாலை IPL தொடர் கோலாகலமாக கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்குகிறது. இதில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்ச் அணியை எதிர்கொள்கிறது. தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி IPL தொடரின் பரம எதிரிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. இதனால் சென்னை வெயிலை காட்டிலும் ஆட்டத்தில் அதிகம் அனல் பறக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டிக்கு பாதுகாப்பு தர முடியாது என்று காவல்துறை கைவிரித்து விட்டதால் BCCI கடும் அதிர்ச்சியில் உள்ளதாக தெரிகிறது. அன்று கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் அஜிங்கியா ரஹானே தலைமையிலான KKR அணி ரிஷபன் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் மோதுகிறது. அன்று ராமநவமி என்பதால் மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டிக்கு தங்களால் பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாம். குறிப்பாக கொல்கத்தா பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி அன்றைய தினம் 20,000 ஊர்வலங்களுக்கு திட்டமிட்டு இருக்கிறாராம். இதனால் IPL போட்டிக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்கத்தா காவல்துறை மேற்கு வங்கத்தின் கிரிக்கெட் வாரியத்திடம் தங்களின் நிலைமையை எடுத்து கூறி போட்டியை வேறு தேதிக்கு மாற்றி வைக்கும்படி தெரிவித்து விட்டனராம். இதனால் போட்டியை வேறு எங்காவது நடத்தும் நிலைமைக்கு BCCI தள்ளப்பட்டுள்ளது. இதே ராமநவமி காரணமாக கடந்த ஆண்டு கொல்கத்தா ராஜஸ்தான் மோதிய போட்டி வேறு தேதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து பாடம் கற்காமல் மீண்டும் அதே தவறினை BCCI செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.